Hi friends, welcome to Slum Dian YouTube channel. Hey மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? ஸோ இந்த வீடியோ வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மாதம் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அது நம்மளோட யூபிஎல் டோர்னமெண்ட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதனால் சீரியஸாக ஒரு வீடியோ வரப்போகுது, அதாவது கண்டினியூஸாக ஒரு வீடியோ வரப்போகுது அப்படின்னு தெரியாமல் அந்த சீரியஸ்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிட்டேன். என்னாச்சு அப்படின்னா, டோர்னமெண்ட் ரொம்ப சீரியஸாக போயிடுச்சு. சிரிப்பு போலீஸா? ஏய் சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன், சிரிப்பு போலீஸுங்கிற. ஆக்சுவலாக ஒரு மேட்ச்சுமே ஒரு சம்பவமாகி அதில் பெரிய மூட் அவுட் ஆகி தான் நம்ம அந்த கிரிக்கெட் சம்மந்தமான வீடியோவே போடலை. ஸோ டோர்னமெண்ட் வந்து இப்போது முடிஞ்சிருச்சு, நம்ம வந்து வெளியே வந்தாச்சு. ஸோ அதனால் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் குறைஞ்சி கவலையாக மாதிரி அந்த ஸ்ட்ரெஸ் போயிடுச்சு. அதனால் ஸோ பாஸ்டெலாம் விட்டுட்டு ஒரு மேட்ச் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ஒரு மேட்ச்சு ஸ்கோர் கார்டோடு நான் வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். நானும் மதுரக்காரன் தான்டா. ப்ராக்டிஸ் மேட்ச்லாம் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு லீக் மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு லீக் மேட்ச்சில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்திருந்தோம். ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்து 18 ஓவரில் 182 ரன்னுக்கு அடிச்சிருந்தோம். சரியான ஸ்கோரு. தம்பி சுசி வந்து செம்மையாக ஆடி கொடுத்துருந்தாப்புல. 180 ரன் அடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு எனக்கு ஹை ஸ்கோர் இருக்கும்போதே ஒரு டவுட் இருந்துச்சு, என்னடா ஸ்கோர் இவ்வளோ போயிருக்கே அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் ஒரு பக்கம் ஜாலியாக இருந்துச்சு. இருந்தாலும் இன்னும் ஒரு 200 ரன் அடிச்சிருந்தா இன்னும் ஜாலியாக இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு நினப்பில் போயிட்டு இருந்தான். பட் ஆனால் அந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த 180 ரன்னை வந்து 2 பால் மிச்சம் இருக்கும் போதே சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அன்றைக்கே வந்துட்டு சரியான மைண்ட் ஃபக் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்சு 180 அடித்து டோர்னமெண்ட்டோட ஃபஸ்ட் லீகை வந்து தோத்துட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஸோ அந்த ஒரு வாரம் வந்துட்டு என்னால் தூங்கவே முடியல, என்னாலலாம் அவ்வளோ இதாகிடுச்சு. சாவு சாவும்ல செத்த பேர நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பற்றி நீ. ஏன்னா ஃபஸ்ட் ஓவர்ஸ்லேருந்து அவங்க பெரிய ஸ்கோர் அப்படியே பெரிய ஸ்கோர் சேஸ் பண்ணுறதுனால ரொம்ப ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வந்துட்டு அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நானே அடுத்த மேட்ச் நான் வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்பெல்லில் ஓப்பனிங் ஸ்பெல் போடணும் அப்படின்னு நானே கேப்டனை கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். உடனே மேட்ச்சுக்கு முன்னாடி வந்து அவரே கேட்டாப்புல, யார் வந்துட்டு ஃபஸ்ட் ஓவர் போட போகிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே நான் ஆல்ரெடி ரெடியாக இருந்தேன். மேட்ச்சு ஆரம்பிக்கிற முன்னாடி கேட்கணுன்னு இருந்தேன். பட் இருந்தாலும் கேட்டால் அவங்க தப்பாக நினச்சிக்குவாங்களோ அப்படின்றதுனால நான் கேட்கவே இல்லை. ஸோ அவர் கேட்டோடனே நான் போடுறேன் அப்படின்ட்டு நான் கை தூக்கி அடுத்த செகண்ட் மேட்ச்லேருந்து நான் தான் ஃபஸ்ட் ஸ்பெல் போட்டேன். ஏன்னா அந்த மேட்ச்சில் வந்துட்டு நம்மளுக்கு பவுலிங் சரியாக எடுக்கலை. அது ஏன்னு எனக்கு தெரில. விண்டு கொஞ்சம் நம்மளுக்கு இது இல்லாமல் இருந்துச்சு. அவங்க கொஞ்சம் ஹார்ட் டீம் போனே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் ஆகி நம்ம வேறு ஏரியா ட்ரை பண்ண அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஃபேவராக போயிடுச்சு. என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஸோ அதனால் அடுத்த மேட்சஸ்லேருந்து மிச்சம் 4 மேட்சுமே நான் தான் ஃபஸ்ட் ஸ்பெல் போட்டேன். ஃபஸ்ட் மேட்சோட ஸ்கோர் கார்டு பார்த்துருங்க. அப்புறம் வந்து செகண்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ட்டு ஒரு டீமோட மேட்ச் இருந்துச்சு. அவங்க வந்துட்டு ஃபஸ்ட் மேட்ச் வந்து நம்ம 180 சேஸ் பண்ண விட்டோம் அப்படின்ற ஒரு இதில் செகண்ட் மேட்ச் வந்து சேசிங் எடுத்துலாம் அப்படின்ட்டு அவங்கள ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆட வச்சுட்டாங்க. அவங்க வந்து 139 ரன் எடுத்தாங்க. 140 ரன் டார்கெட்டு. ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நல்லாவே ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு 15 ஓவர்லேயே ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருந்த மேட்சை கடைசி வரைக்கும் கொண்டு போய் ஒரு பால் மிச்சம் இருக்கிறப்ப வின் பண்ணோம். பட் ஆனால் 2 மேட்சுமே செம்ம ஃபைட்டாக இருந்துச்சு. எனக்கு கடைசி வரைக்கும் போகிறதுனால மேட்ச் நல்லா ஃபைட்டாக இன்ட்ரெஸ்ட்டாக போச்சு. கொஞ்சம் மிஸ்ஃபீல்டிங்கே ப்ளஸ் வந்துட்டு அது நம்ம அந்த டீமுக்கு போன தரித்திரமே நம்ம தீவிரத்தில் அந்த டீமுக்கு லக்கே இல்லை, கொஞ்சம் கூட லக்கே இல்லை. ஸோ அதனால் அந்த மேட்ச் எப்படி அடித்து பிடிச்சி வின் பண்ணிட்டோம். அந்த மேட்சோட ஸ்கோர் கார்டு வந்து இந்த வருது பாருங்கள். பின்னாடி செம மோடமாக இருக்கா. ஆனால் இன்றைக்கி மழை பெய்யாது. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு தண்ணி வச்சுட்டுருக்கோம்ல, அதனால் மழை பெய்யாது. இதை ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மேட்ச் வந்து நம்மளுக்கு மழையால் போயிடுச்சு. அன்றைக்கி அப்படி தான் மழை வராத மாதிரியே இருந்துச்சு, ஆனால் மழை வந்துடுச்சு. ஏன்னா அன்றைக்கி நம்மளுக்கு மழை தேவையில்லை, ஆனால் அன்றைக்கி வந்துச்சு. இன்றைக்கி வந்து நம்மளுக்கு மழை தேவைப்படுது, ஆனால் வராது. விழுந்திருக்கா விழுகாது, ஏன்னா உருட்டப்படி. ஸோ 3வது மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா சொக்கலிங்கம் ஃப்ளெக்ஸ் அப்படின்னு ஒரு டீமோட போயிட்டு இருந்துச்சு. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் முடிச்சு ஒரு 135 ரன் நம்ம அடிச்சிருந்தாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு சேசிங் தான் அன்றைக்கி. ஸ்டார்டிங் நல்லாவே போயிட்டுருந்துச்சு. ப்ளஸ் வந்து நம்ம இந்த டிஎல்எஸ் ஸ்கோரை வந்து நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணாமல் சும்மா அப்படியே கேஷுவல் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டாக அந்த
மழை வர்றதுக்கு ஒரு ஓவர் முன்னாடியே சடனாக ஒரு 2 விக்கெட் போயிடுச்சு. ஸோ அந்த டிஎல்எஸ் அவேர்னஸ் இருந்தால் அந்த கொஞ்சம் விக்கெட்டை சேவ் பண்ணி ஆடிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்திருக்கலாம். பட் ஆனால் அவங்க அப்படியே ஃபுல்லாக வின்னுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரே மாதிரி ஆடிட்டாங்க. அந்த வெதரை வந்து கால்குலேட் பண்ணாமல் அப்படியே ஆடிட்டோம். ஸோ கொஞ்சம் குயிக்காக ஸ்கோர் எடுக்க போகணும் அப்படின்றதுனால ஒரு 2 விக்கெட் இமீடியட்டாக விழுந்தோடனே 8 ரன் ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு. ஸோ அந்த 8 ரன் ஷார்ட்டேஜ் ஆனோடனே மழை வந்துச்சு. அந்த மழை வந்து நிற்கிற மாதிரியான மழை தான், பட் ஆனால் நிற்கலை. அதை மேட்ச்சுக்கு எடுக்கணும் அப்படின்றதுக்காண்டியே வந்துச்சு. அது சொன்னால் பார்த்தீங்கன்னா நம்ம டீமுக்கு அப்போ லக் இல்லை அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ இந்த மேட்ச்சு வந்து நம்மளுக்கு போயிடுச்சு. ஸோ இன்னும் இருக்க 2 மேட்ச்சில் நம்மளுக்கு 2 மஸ்ட் வின் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த மேட்ச்சை பார்த்துக்கலாம். முக்கியமான 4வது மேட்ச்சு. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற 3 மேட்ச்சுமே வந்து ரொம்ப ஃபைட்டாக போயிட்டு இருந்துச்சு அந்த மேட்சஸ்லாம். ஸோ அதனால் தோத்தாலும் ஜெயிச்சாலும் அந்த ஒரு ஃபைட்டு கடைசி வரைக்கும் இருந்துச்சு. அதனால் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ஆனால் இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒன் சைடு கேமாக மாறிடுச்சு சுத்தமாகவே. அவங்க மொத்தமே ஒரு 139 ரன் தான் அடிச்சிருந்தோம். அதை வந்து அவங்க 13 ஓவரில் சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அன்றைக்கி மேட்ச்சில் வந்து நம்ம மேலேயும் ரொம்ப ஃப்ரீயாக ஃபால்ட். ஏன்னா அன்றைக்கி உள்ளே போகும்போது ஒரு ஸ்கோர் எடுக்கணுன்ற மைண்ட் செட்டே வரல. ஏன் அப்படின்னா அன்றைக்கி வந்துட்டு நைட்டு 2 மணிக்கெலாம் எந்திரிச்சாச்சு காலையில் நம்ம தோட்டத்து வேலைகளுக்காக. ஸோ அந்த 2 மணிக்கு எந்திரிச்சு போனதுனால அந்த டயர்னஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. பால் வந்து சைட்டாகவே இல்லை. இல்லை போன பின்னே பால் சைட்டாகவே இல்லை. ஒரு 5 பால் ஃபேஸ் பண்ணியிருப்பேன். 5 பாலுமே கனெக்டாகவே இல்லை. ஒரு பால் கூட கனெக்டாகவே இல்லை. அதுக்கப்புறமா நம்ம வாண்டடாக அட்டாக் பண்ண போய் கேட்ச் ஆகிடுச்சு அந்த மேட்ச்சு. ஸோ நம்ம ஒரு 20 ரன் அடிச்சு கொடுத்துருந்தா மேட்ச் வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஃபைட்டாக போயிருந்துருக்கேன். ஸோ நம்ம வந்து கேர்லெஸ்ஸாக அது விட்டதுனால அந்த மேட்ச் வந்து ஒன் சைடு மேட்சாக போச்சு. இன்ன வரைக்கும் நடந்த மேட்ச்சில் இந்த மேட்ச் தான் வந்து ரொம்ப அசால்ட்டாக போச்சு. ஸோ அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அவ்வளோதான். ஸோ நம்ம அப்போயே நம்மளுக்கு வந்து டோர்னமெண்ட் வந்துட்டு வெளியே அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதனால் கடைசி மேட்ச் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் வந்தாங்க. பட் ஆனால் கடைசி மேட்சாச்சும் ஒரு ஆறுதல் வெற்றி அப்படின்ற மாதிரி கேப்டன் கொஞ்சம் மோட்டிவேஷனாக பேசினதுனால அந்த கடைசி மேட்ச் மட்டும் கொஞ்சம் ஈஸியாக வின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மேட்சோட ரிசல்ட் பார்க்கலாமா? ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட் மேட்ச் ஆன டீம் வந்து அவங்களுமே அவுட் ஆஃப் டோர்னமெண்ட்டு. ஸோ நம்மளாச்சும் அந்த ஆறுதல் வெற்றிக்காக போராடுற மாதிரி இருந்துச்சு. அந்த டீம் வந்து ரொம்ப கேஷுவலாக வந்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அங்கே வந்ததே 11 இல்லாமல் 10 பேர் மட்டும்தான் வந்திருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சி நம்ம ஒரு 140 சில்லரை அடிச்சிருந்தோம். அவங்க வந்து ஒரு 120 ரன்னுக்குள்ளே ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஒரு 2 பேட்ஸ்மேன் பண்ணிட்டு நல்லா ஸ்கோர் பண்ணாங்க. அதுக்கப்புறமா மேட்ச் வந்துட்டு நம்மளுக்கு இந்த கடைசி 2 மேட்ச்சும் ஒன் சைடு மேட்ச் ஆகிடுச்சு. ஒரு மேட்ச்சு ஆப்போனண்ட்டுக்கு ஒன் சைடு மேட்சாக போயிடுச்சு. இந்த கடைசி மேட்ச் வந்து நம்மளுக்கு ஒன் சைடாக வந்துடுச்சு. ஸோ அந்த UPL லீக் வந்து இதோட ஓவர் ஃபினிஷ். ஸோ இனிமேல் நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்மளோட ரெகுலராக நம்ம ஆடுற டீமோட ப்ராக்டிஸ் மேட்சஸ் இருக்குது. மேபி இன்னொரு ரெட் பால் டோர்னமெண்ட் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி போனாலும் போகும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிஸ் மேட்சஸோட வீடியோஸ் வந்து ரெகுலராக வரும். ஆக்சுவலி நான் வீடியோ எடுத்தால் ராசி இருக்காமல் போவேன் அப்படின்றனால தான் முக்கால்வாசி மேட்சஸ் வந்து நான் வீடியோவே எடுக்கலை. அது அப்படி இருந்துமே நம்மளுக்கு ஃபேவராக வரல இந்த டோர்னமெண்ட்டு. வீடியோ பார்க்குறதுலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.